அனைவருக்கும் வணக்கம். இதயத்தின் ஆழ்ந்த இயக்கம் பாகம் 1. நம்முடைய அன்பிற்குரிய ராஜி மகராஜ் எழுதிய பல்வேறு சூழ்நிலைகள்ல அவரால் அளிக்கப்பட்ட அருள் செய்திகளுடைய தொகுப்பாக உள்ள இந்த புத்தகத்தில் இருந்து நம்ம தொடர்ந்து படிச்சுட்டு வரோம். இதுல ஆன்மீக பயிற்சி பற்றிய தெளிவான விளக்கங்கள் அப்படிங்கிற தலைப்புல பிரார்த்தனை, தியானம், சுத்திகரிப்பு இதெல்லாம் பத்தி தாஜி ரொம்ப அழகா எடுத்து சொல்லிட்டு வர்றாரு. ரொம்ப அடிப்படையான விஷயங்கள். ஒவ்வொருத்தரும் நாமளா போய் செய்ய வேண்டிய அந்த கீழ் இறங்கி நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் வரைக்கும் அழகாக பட்டியலிட்டு தாஜி சொல்லிட்டு வர்றதை நம்ம பார்க்கிறோம். இதுல இது வரைக்கும் 2 முக்கியமான விஷயங்கள் பத்தி சொல்லியிருக்காரு. ஒண்ணு பிரார்த்தனை. பிரார்த்தனை இல்லாம ஒரு தியானமானது தொடங்க முடியாது. அந்த தியானமானது சரியான பலனை கொடுக்க முடியாது அப்படிங்கிறது முதல் விஷயம். அப்படி சரியான முறையான பிரார்த்தனையோட ஆரம்பிக்கிற தியானம் அதனுடைய முடிவுல மிக அற்புதமான ஆழமான உள்நிலையை விட்டு செல்லும். அந்த உள்நிலைய முறையாக பயன்படுத்துறது, தக்க வைத்துக் கொள்வது, அந்த நாள் முழுவதும் அதை நீடித்து நிலைக்க வைப்பது, இதெல்லாம் 2வது முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்திருக்கோம். இந்த 2க்கும் இடைப்பட்ட நிலையில இருக்கிறது தான் அந்த தியானம் அப்படிங்கின்ற ஒரு செயல்முறை. இந்த தியானம்ங்கிற செயல்முறை அது எந்த நிலையில் செய்யப்பட்டால், எந்த மாதிரி செய்யப்பட்டால் ஒரு முழுமையான பலனை தரும் அப்படிங்கிறப்ப நிறைய ஆன்மீக விஷயங்கள் சொல்றதுக்கு பதிலா அவர் ரொம்ப அடிப்படையான விஷயமான மனோபாவம் அப்படிங்கிறது தான் அதுக்கு அடிப்படை. ஒரு தியானத்தினுடைய அடிப்படை என்ன மனோபாவத்தில் தியானம் செய்யப்படுகிறது. ஒரு தியானம் மட்டுமல்ல, எந்த ஒரு செயலுமே எந்த மனோபாவத்தில் செய்யப்படுகிறது அப்படிங்கிறத பொறுத்துதான் அந்த செயலுக்கு மரியாதை, அந்த குவாலிட்டியானது திட்டமிடப்படுகிறது, அளவிடப்படுகிறது. அந்த விதத்துல இன்னைக்கு மனோபாவம் பத்தி ராஜி என்ன சொல்றாங்க அப்படின்னு கண்டினியூஸா பார்ப்போம். சத்கோலில் ஒருமுறை ஒரு குழந்தையின் எதிர்காலத்தை தீர்மானிப்பதில் மனோபாவங்கள் எவ்வாறு பங்காற்றுகின்றன என்பது பற்றி மகாபாரதத்தில் இருந்து மாஸ்டர் ஒரு கதையை கூறினார். ஒவ்வொருவரின் எதிர்காலத்தையும் தீர்மானிப்பது எது? அது பிறந்த நேரமா, அல்லது இடமா, அல்லது ஜாதக கட்டமா, அல்லது ராசி பலனா என்று அவர்களிடம் நாங்கள் கேட்டிருந்தோம். இந்த ஜாதகம் பத்திய விஷயம் நம்ம எல்லார்கிட்டையுமே எப்பயும் இருக்கக்கூடிய ஒண்ணு. அப்ப ஃபியூச்சர் அப்படிங்கிறதுல ஜாதகம் முக்கியமான பங்கு வகிக்குதா? எந்த இடத்துல பிறந்தது? இந்தியாவில பிறந்ததா, ஐரோப்பாவில பிறந்துச்சா, அல்லது எந்த நேரம், எந்த நாள், அவருடைய ஜாதக கட்டத்துல எது பலன் வலுவா இருக்கு, இதெல்லாம் எந்த ராசி, எந்த நட்சத்திரம், இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஒரு குழந்தையுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்குது அப்படின்னு பரவலாக எல்லா இடத்துலையுமே நம்மளால் நம்பப்படுது. இதை பத்தி மாஸ்டர்கிட்ட கேட்டிருக்காங்க சத்கோல்ல இருந்த போது. அதற்கு சாரிஜி, இதுல எதுவுமே ஒரு குழந்தையோட எதிர்காலத்தை தீர்மானிப்பதில்லை. அந்த குழந்தை கருவுறும் தருணம் தான் அந்த கருத்தரிக்கப்படும் குழந்தையின் விதியை தீர்மானிக்கிறது என்று கூறினார். அப்படி அவர் கூறியதை என்னால் நன்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆகவே தனது கருத்தை தெளிவுபடுத்த அவர் அந்த கதையை கூறினார். மகாபாரதத்துல நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான கதை இது. திருதராஷ்டிரர் பார்வையற்றவராகவும், பாண்டு வெளிரிய நிறம் படைத்தவராகவும், விதுரர் அவர்கள் அனைவருள் மிகுந்த விவேகம் படைத்தவராகவும் ஏன் இருந்தனர் என்பது உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னா குழந்தை ராஜ குடும்பத்துல வாரிசு வேணும் அப்படிங்கிறதுக்காக வியாசரை வேண்டி அழைத்து அந்த நாட்டினுடைய அரசிகளோடு கூடி அவங்களுக்கு குழந்தை வரம் பெற்று தரும்படி கேட்கிறாங்க. வியாசரும் அதற்கு சம்மதித்து வருகிறார். இந்த நாட்டினுடைய 2 ராணிகள், வேற 2 அரசிகள்கிட்டையும் மூத்த பட்டத்து ராணி கேட்கிறாங்க, நீங்க இவரோட குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு. அரச கட்டளை, ராணியோடைய விருப்பம், அதை அவங்களால மீற முடியாது, அதனால ஒத்துக்கிறாங்க.
ஆனா வியாசர் வந்து காட்டிலிருந்து வந்த அந்த ஜடாமுடியோட அவர் இருக்கிற அந்த ஒரு கொடூரமான தோற்றத்தை பார்க்கவே சகிக்காம ஒருத்தவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, தன்னுடைய கண்களை இறுக்கி மூடிக்கிறாங்க அந்த கூடலின் பொழுது. அப்ப அந்த கருத்தரிக்கிற நேரத்துல அவங்க அவரை கண்ணால் திறந்து கூட பார்க்க விரும்பாத அளவுக்கு அருவருப்போட கண்களை மூடிக்கொண்டதுனால அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை பிறவி குருடராக, கண் தெரியாதவராக பிறக்கிறார். அவர்தான் திருதராஷ்டிரம். அதே இன்னொரு பட்டத்து ராணி, இன்னொரு அரசியோட வியாசர் வந்து கூடும் பொழுது அவங்களுக்கு வந்து வெறுப்பு இல்லை, ஆனால் பயம். அந்த வியாசருடைய கடூரமான முகத்தை பார்த்து அவருடைய உருவம் வந்து ஜடாமுடியோட இருக்கிறத பார்த்துட்டு அந்த மென்மையான ஒரு இடத்துல ஒரு பயம் வந்துடுது. பயத்துல முகம் வெளிரி போகுது. எப்பயுமே கோபத்துல முகம் சிவக்கிற மாதிரி பயம் வந்தால் முகம் முழுவதும் வெளிரிவிடும். இது வந்து உணர்ச்சியினால நம்ம உடம்புல ஏற்படுற மாற்றங்கள்ல இப்போ கிட்டத்தட்ட வந்து மயக்கம் போடுற கண்டிஷனுக்கு அவங்க போயிடுறாங்க பயத்துல. ஆனா அரச கட்டளை, ராணியோட கட்டளைங்கிறதுனால மீறாமல் அதை ஏத்துக்கிறாங்க. ஆனா மனோபாவத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க முழுக்க முழுக்க பயந்து முகம் வெளிரி மயக்கமுற்ற நிலைக்கு போற லெவல்ல இருந்துதான் அவங்க வந்து அந்த கருத்தரிக்கிற நேரத்துல இருக்கிறாங்க. அந்த மனோபாவத்துல கருத்தரிப்பு நடந்ததுனால இப்ப பிறக்கிற குழந்தை உடல் முழுவதும் வெண்மையாக பாண்டு ரோகம் அப்படின்னு இன்னைக்கு நம்ம சொல்றோம். அந்த ஒரு கலர்ல அது பிறக்குது, உடம்பே வெள்ளையா. அவர்தான் வந்து பாண்டு. இந்த 2 பேரும் வந்து முழுமையான ஒரு ஒத்துழைப்போட இல்லை அப்படிங்கிறத உணர்ந்து கொண்ட ராணி வந்து 3ஆவதா பணிப்பெண் ஒருத்திக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குறாங்க. அந்த பணிப்பெண் அவங்க ராணிக்கு பணிப்பெண்ணா இருக்கிற அவங்க வந்து இது மாதிரி ஒரு மகரிஷியோட கூடி ஒரு குழந்தை பெற்றுக்கொள்வதற்கிறது எனக்கு வந்து மிகப்பெரிய பாக்கியம். இந்த பாக்கியம் வந்து இறைவனால் எனக்கு வழங்கப்பட்டதுன்னு ரொம்ப ஒரு புனிதமான ஒரு எண்ணத்தோட மரியாதையோடு அந்த கருத்தரிக்கிற நேரத்துல அவங்க நடந்துக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் அவங்களுடைய கருவுல வந்து விதுரரை குதிக்க வைக்குது. மகாபாரதத்துல மிக முதிர்த்த, மிகவும் வீரமுடைய, மிகவும் நீதியுடைய, மிகவும் அறிவான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்ல போனால் அது விதுரனுடைய கேரக்டர் மட்டும்தான். இன்னைக்கும் விதுர நீதி அப்படிங்கிறது மிக சிறப்பானது. விதுரனுடைய வீரம் வந்து பாராட்டத்தக்கது. கடைசி வரைக்கும் வந்து சமநிலை தவறாமல் இருந்த ஒரே ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்ல போனால் அது விதுரன் மட்டும். அத்தகைய ஒரு சிறப்பான குழந்தை பிறக்கிறதுக்கு காரணமா இருந்தது அந்த தாயினுடைய மனோபாவம். சோ இதெல்லாம் வந்து சாரிஜி வந்து கதையா சொல்றார். திருதராஷ்டிரரின் தாயார் அந்நாட்டு அரசியால் வரவழைக்கப்பட்ட ஒரு ரிஷியுடன் மிகுந்த அருவருப்புடன் உறவு கொண்ட போது கருத்தரிக்கப்பட்டவர் திருதராஷ்டிரர். ரிஷி அவளது அறைக்குள் சென்றார். அவர் உடை அணிந்திருந்த விதத்தை பார்த்து அவள் தனது கண்களை மூடிக்கொண்டாள். அவள் அரண்டு போயிருந்தாள். கருத்தரிக்கப்பட்ட குழந்தை குருடாக இருந்தது. 2வது அரசிக்கும் அதே போல நிகழ்ந்தது. ரிஷியை பார்த்தபோது அவள் வெளிரிய தோற்றம் கொண்டு கிட்டத்தட்ட மயக்கமுட்ட நிலைமைக்கு சென்று விட்டாள். கருத்தரிக்கப்பட்ட குழந்தை வெளுத்த தோல் கொண்டதாக இருந்தது. பணிப்பெண்களில் ஒருத்திக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஒரு ரிஷியோடு உறவு கொள்வதற்கான இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கின்ற அளவிற்கு நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி என்று அவள் கௌரவிக்கப்பட்டதாக உணர்ந்தாள். அவளுடைய மனோபாவம் வேறு விதமாக இருந்தது. ஆகவே விதுரர் கருத்தரிக்கப்பட்டார். அறையில் இருந்த நாங்கள் அனைவரும் வயதானவர்களாய் இருக்கும் பொழுது எங்களிடம் இந்த கதையை மாஸ்டர் ஏன் கூறினார் என அப்போது நான் அவரை கேட்டேன். அப்பொழுது அவர் இதை நீங்கள் இளம் வயதினருடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று கூறினார். ஆனால் அவர் சொன்னதை விட அதில் அதிகமாக ஏதோ இருப்பதாக தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருந்தேன். இந்த இடத்த வந்து நம்ம வெறும் கதையா பார்த்தோம்னா மகாபாரதத்துல இது ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர்னுடைய விளைவு இது அந்த அளவோட பார்க்கலாம். இப்ப இங்க ரிஷியோடைய இடத்துல வந்து அந்த தெய்வீகத்தினுடைய வெளிப்பாடையும் அந்த அரசியோட இடத்துல நம்மளையும் வைத்துக் கொள்வோம். இங்க வந்து உறவுங்கிறது மெடிடேஷன் எடுத்துக்குவோம். இந்த ஒரு புரிதலுக்கு நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த தியானம் நடக்கிற நிலையில அந்த தியானத்தை நம்ம அரண்டு போய் சகித்து கொள்ள முடியாமல் எப்படா எழுந்திருப்போம் அப்படின்னு ஒரு மனோபாவத்தோட அதை ஏத்துக்கிறோம். ஏன்னா தியானம் எப்பொழுதும் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது. ஒருவேளை வியாசர் சேவெல்லாம் பண்ணி பட்டாடை உடுத்தி நறுமணமான
முதல்லாம் பூசிக்கிட்டு வந்திருந்தா கதை வேற மாதிரி இருந்திருக்கும். அப்ப அந்த குழந்தைங்க எதுவுமே சரியா இருந்திருக்காது. இயற்கை தன்னுடைய தோற்றத்தை எப்படி அழிக்குது அப்படிங்கிறது இயற்கையோட முடிவு. அப்போ ஒவ்வொரு தியானமும் நம்ம ஒரு ஹையர் என்டிட்டியோட ஒன்று கலக்கின்ற ஒரு கலவை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த நேரம் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்குமா? அது மிக அழகாக வர்ணங்களோடு ஜொலித்து கொண்டு நம்ம கிட்ட வருமா? இல்ல கோரமாக வருமா? டர்புலன்ஸா வருமா? புயல் மாதிரி மனதுல சிந்தனைகளை கிளறி விட்டு கொண்டு வருமா? என்ன மாதிரி அந்த தியானம் நம்ம நோக்கி வரும் அப்படிங்கிற அந்த விஷயம் நமக்கு தெரியாத போது, தியானத்தில் அமர்ந்த உடனே நம்ம ஒருவேளை கண்களை மூடிக்கொண்டோ, அம்பை மாதிரியோ அம்பாலிகா மாதிரியோ கண்களை மூடிக்கொண்டோ அல்லது பயந்து வெளிரிய முகத்தோடயோ மாறிட்ட மாதிரி, நாமும் ஒரு தியானத்தை அது தியானம் நிகழ்கின்ற நேரத்துல அன்போட இதயம் நிறைஞ்ச ஒரு உற்சாகத்தோட ஏந்தி வரவேற்காம வேண்டா வெறுப்பாக அமர்ந்திருந்தால், இல்லை கட்டாயத்தின் பேர்ல ஒரு தியானத்துல நம்ம அமரும் பொழுது, அதாவது வெளிப்புறத்துல இருந்து வந்தா அதுக்கு பேர் கட்டாயங்க. நம்ம கட்டாயப்படுத்தி தான் நம்மளை உட்கார வைக்கிறோம். அதுல ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் ஒரு கட்டாயம் அப்படிங்கிறது வெளியிலிருந்து வரும் பொழுது வெளியிலிருந்து வரக்கூடிய ஒரு போர்ஸை தான் நம்ம கட்டாயப்படுத்துதல் அப்படிங்கிறது. உள்ளுக்குள்ளாரேந்து வரக்கூடிய போர்ஸை ஆர்வம்னு நம்ம சொல்றோம். இப்ப என்ன நீங்க இதை செஞ்சே ஆகணும்னு இன்னொருத்தவங்க சொல்லும் பொழுது, நான் என் சுதந்திரத்துல யாரோ தலையிடுற மாதிரி கட்டாயப்படுத்தப்படுவதாக உணர்கிறேன். காலையில 4:30 மணிக்கு எழுப்பி விட்டு எந்திரிச்சு தியானம் பண்றேன் அப்படின்னா, போய் தியானம் பண்ணுங்கன்னு நானா போய் உட்கார்ந்தேன்னா எனக்கு சந்தோஷம். என்னுடைய மனைவியோ என்னுடைய குழந்தையோ என்னப்பா 4:30 மணி ஆகுது தியானம் பண்ண வரைக்கும் போய் உட்காருங்கன்னு சொல்லிட்டாலும் எனக்கு கோவம் தான். எனக்கு தெரியாதா எப்போ உட்காரணும்னு அப்படின்ற வார்த்தை தான் வரும். அப்ப எந்த ஒரு விஷயமும் வெளிப்புறத்தில் இருந்து அழுத்தப்படும் பொழுது, வெளிப்புறத்திலிருந்து சொல்லப்படும் பொழுது அது கட்டாயம். அதே உள்ளுக்குள்ளாரிருந்து ஏந்தி வாங்கும் பொழுது அது ஆர்வம், அது விருப்பம். அப்ப ஒரு தியான மனநிலையை கட்டாயமா மாஸ்டர் சொல்லிட்டாரு, வேற வழி கிடையாது, கண்ணை மூடியாச்சு திறக்க கூடாதுன்னு உட்கார்றது வெளிப்புறத்திலிருந்து நம்ம ஏற்படுத்திக்கிற கட்டாயத்தின் அடிப்படையில வருது. அந்த மனோபாவத்துல நம்ம ஒரு அடிமையாக இருக்கிறோம். அதே நிலையை மாத்தி, இது தெய்வீகத்துக்கிட்ட என்ன ஒப்படைச்சிருக்க நேரம், தெய்வீகம் எனக்கு எப்படி வேணாலும் காட்சி கொடுக்கலாம். இன்னைக்கு என்னுடைய மாஸ்டர் இந்த தியானத்தை இந்த மாதிரி வழங்கி இருக்கிறாரு. எப்படி இருந்தாலும் அது மாஸ்டருடைய பிரசன்னம். அது எண்ணங்களுடைய தொகுப்பா இருந்தாலும் சரி, உடல் வலியோட இருந்தாலும் சரி, தூக்கத்தோட இருந்தாலும் சரி, மாஸ்டருடைய பிரசன்னத்தினால நிகழ்ற ஒரு விளைவு அது. அதை நான் அப்படியே எனக்குள்ளார வாங்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மையோட ஒரு புனிதமான சூழல் இது, ஒரு உன்னதமான நேரம் இது. இது இந்த நாள்ல இது போன்ற ஒரு நேரம் திரும்பி வரப்போறது இல்லை. அப்படிப்பட்ட தவற விடக்கூடாத தருணம். இப்படியெல்லாம் ஒரு மனநிலையோட நம்ம ஒரு தியானத்தை தாங்கும் பொழுது, வாங்கும் பொழுது, இதெல்லாம் வாங்கணும்னா எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. சேடி பெண்ணுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. ராணிக்கு ராஜா மாதிரி ஒருத்தர் இருக்கணும்னு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. உடை, நடை, பாவனை, பேசும் விதம், இதெல்லாம் எதிர்பார்ப்புகளோட கருத்தரிக்கிறதுக்கு ஒருத்தியும், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எது வருதோ அது தெய்வீகம்னு நினைச்சு ஏத்துக்கிற ஒருத்தியும் எப்படிப்பட்ட குழந்தைகளை கருத்தரிக்கிறார்களோ, அது போல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எது வருதோ அதெல்லாம் மாஸ்டருடைய ஒரு பரிசாக ஏத்துக்கிற மனநிலையோட நான் தியானம் பண்ணும் பொழுது, அன்னைக்கு எனக்கு பிறக்கிற குழந்தை தான் அந்த கண்டிஷன். அது விதுரர் மாதிரி இருக்கணுமா, திருதராஷ்டிரர் மாதிரி இருக்கணுமா, பாண்டு மாதிரி இருக்கணுமா, ஒவ்வொரு நாளும் நாம் கலவை புரிகிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் குழந்தை பெறுகிறோம். ஒரு தியானத்திலையும் நாம பெறுகிற குழந்தைங்கிறது நம்ம தியானத்தினால நமக்குள்ளார ஏற்படுற உள்நிலை. அந்த உள்நிலை எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தியானத்துல அமர்ந்து அந்த தெய்வீகத்தை எதிர்கொள்கின்ற அந்த மனோபாவத்துலதான் இருக்கு. இதுதான் இதுக்குள்ளார இருக்கிற சூட்சுமம். இதைதான் மாஸ்டர் சொல்றாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாரு தாஜி. கருத்தரிக்கும் தருணம் சரியான மனோபாவம் கொண்டிருக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, தியானத்தின் போதும் சரியான மனோபாவம் இருக்க வேண்டும். ஏனென்றால் தன்னிகரற்றதொரு ஆன்மீக நிலைக்கு உயிரூட்டுவது தியானமே.
அப்ப அது ஒரு ஒரு கருவுக்கு உயிர் ஊட்டுவது அப்படிங்கிற மாதிரி தானே அது. ஒரு 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 வயிற்றுக்குள்ளார, அம்மாவோட வயிற்றுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு பிண்டத்துக்கு உயிர் வரும்பொழுது தானே அது குழந்தையா மாறுது. அது மாதிரி எனக்குள்ளார எண்ணற்ற நிலைகள் இருக்கலாம். அந்த நிலையில ஒண்ணும் இல்லை. அந்த நிலைக்கு உயிர்ப்பு கொடுப்பது மெடிடேஷன். அப்ப ஒரு தியானம் தான் ஒரு ஆன்மீக நிலைக்கு உயிர்ப்பு கொடுக்கிறது. அந்த ஆன்மீக நிலையை மேம்படுத்துகிறது. ஒரு நிலைக்கு பின் மற்றொரு நிலை என்பதாக எந்த ஒரு நேரமும் பாய்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நதி போன்றது அது. ஏதோ ஒரு விதத்தில் அந்த நிலையினை நான் தவறவிடும் பட்சத்தில் என்ன நிகழும்? ஆத்துல சொல்லுவாங்க, ஒரே தண்ணில நீங்க திரும்பி அடுத்த செகண்ட் கூட கால் வைக்க முடியாது, திரும்பி டச் பண்ண முடியாது ஒரே தண்ணியை. ஏன்னா அது ரன்னிங்லயே இருக்கு. தொட்டுட்டு இப்படி எடுத்துட்டு திரும்பி தொட்டோம்னா அந்த தண்ணியை நம்மளால தொட முடியாது. அந்த தண்ணி எந்த இடத்துக்கு போயிடுச்சுன்னு நமக்கு தெரியாது. சோ அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக பல்வேறு ஆன்மீக நிலைகளை தொடர்ச்சியா ஒரு நதி மாதிரி வழங்கிக்கிட்டு இருக்குது தியானம் அப்படிங்கிறார். அதான் சொல்றாரு, எந்நேரமும் பாய்ந்து கொண்டிருக்கும் ஒரு நதி போன்றது ஒரு நிலைக்கு பின் ஒரு நிலையாக நமக்கு வழங்கப்படுற அந்த ஆன்மீக நிலைகள். அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு, ஒரு ஃப்ளோ வந்துகிட்டே இருக்கு. அப்ப ஒரு நிலையை நான் தவற விட்டால் என்ன நிகழும்? திரும்பி அதை என்னால உணரவோ அனுபவிக்கவோ முடியாது. நம்ம நினைக்கலாம் 13வது புள்ளிக்கு போயிட்டு திரும்பி புள்ளியில நான் உட்கார்ந்து தியானம் பண்ணி அதை அனுபவிக்க முடியாது. இன்னைக்கு எனக்கு ஒருவேளை நான் அனுபவிக்கணும் அப்படின்னு மாஸ்டர் கொடுக்குற நிலையை இன்னைக்கு முறையா வாங்கி அனுபவிக்கல அப்படின்னா ஒண்ணு அது வீணா போயிடும், இல்லைன்னா காணா போயிடும், இல்லைன்னா என்னுடைய பார்வையிலிருந்து மறைக்கப்பட்டுரும். திரும்பி அதை நான் அனுபவிக்க முடியாது. இப்ப அதை அனுபவிக்காமலே போகலாம்னா போகலாம். போய் என்ன பிரயோஜனம்? ஊட்டிக்கு போய் கொடைக்கானலுக்கு போய் அந்த இன்பத்தை அனுபவிச்சு அதன் மூலமா நான் ரிலாக்ஸ் ஆகி என்னுடைய எல்லா ஒரு மனதுல இருக்கிற சோர்வையும் இழக்கணும்னு ஒருத்தர் ஒரு மலைவாச ஸ்தலத்துக்கு பயணம் போறாரு அப்படின்னா அவர் அடிவாரத்துல இருந்து முழு விழிப்போட அந்த பசுமையை, அந்த குளுமையை, அங்க பூத்திருக்கிற மலர்களை, அங்க இயற்கையை ரசித்தபடி, நேசித்தபடி, அறிவுகளுடைய அந்த சத்தத்தை கேட்டபடி எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிக்கும் பொழுது மனம் திசை மாறி அவர்கிட்ட இருக்கிற கடினத்தன்மைகள் குறைஞ்சி அவர்கிட்ட இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி மேல போக போக காத்து மாதிரி ஆகும். இது இந்த ப்ராசஸ்ல முழுசா அவர் எதையும் தவற விடாமல் அனுபவிச்சுட்டு போறப்ப நடக்கிற விஷயம். நான் ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணிக்கிறதுக்காக ஊட்டி போறேன்ட்டு நேரம் இறங்கி டக்குன்னு ஒரு ஹெலிகாப்டர் எடுத்துட்டு அடிவாரத்துல இருந்து ஊட்டிக்கு போயிட்டு அங்க ஒரு டீ சாப்பிட்டு இன்னொரு ஹெலிகாப்டர்ல இருந்து கீழே இறங்கி வந்துட்டா அவரும் அந்த ஊட்டி அல்லது கொடைக்கானலுடைய உச்சிக்கு போயிட்டு தான் வர்றாரு. பட் அவருடைய ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிருக்குமானா நிச்சயமா குறைஞ்சிருக்காரு. அது போலதாங்க நம்மளுடைய தியான நிலைகளும். நம்ம தியான நிலைகள் ஒவ்வொன்றும் நமக்கு ஒரு ஃப்ளோவா இறங்கிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில ஒண்ணு இறங்கியிருக்கும் சொல்றது, அது நம்ம இதயத்துல இருக்கும். இன்னைக்கு நான் தியானம் பண்ணேன்னா அந்த நிலை வெளியில மலர்ந்து என்னால அனுபவிக்கப்பட்டு அது என்னங்கிறது புரிந்து கொள்ளப்பட்டு என்னால எல்லா இடங்கள்லயும் பரவ வைக்கப்பட்டு அந்த நிலையானது எனக்குள்ளார ஒரு பெரிய மாற்றத்தை என்னுடைய நடத்தையில ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு அப்படியே எனக்குள்ளார செட்டில் ஆயிடும். இப்ப நான் இன்னைக்கு அந்த ஃப்ளோல எனக்குள்ளார இறங்கின அந்த ஒன்றின் பின் ஒன்றாக இறங்குகின்ற ஓடுகின்ற நதி போன்ற அந்த தியான நிலையில இன்னைக்கு என் இதயத்தோடுக்கு உள்ளுக்குள்ளார இறங்கி வந்திருக்கிற பிரம்மாண்ட மண்டல இருந்து இந்த இதய மண்டலத்துக்கு இறங்கி வந்திருக்கிற அந்த ஆன்மீக நிலையை நான் உணர முயற்சி செய்யவோ ஏத்துக்க முயற்சி செய்யவோ அதை வெளிப்படுத்த முயற்சி செய்யவோ இல்லாமல் தவற விட்டால் திரும்பி நாளைக்கு இதே நிலை மலராது. நேத்திக்கு வந்தது ஃபர்ஸ்ட் மலரட்டும், அடுத்தது வரட்டும்னு வராது. இட்ஸ் கோயிங் அவே. அதான் சொல்றாரு. அப்ப ஒரு மெடிடேஷன் தவற விடுவதும் ஒரு நாள் தியானம் பண்ணாம இருந்தாலும் உங்களுடைய மாற்றங்கள்ல நீங்க அடைய வேண்டிய சில விஷயங்களை நீங்க மிஸ் பண்றீங்க. இது திரும்பி நாளைக்கு முந்தா நாள் இப்ப திங்கக்கிழமை தியானம் பண்ணல, நான் அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உட்கார்ந்து ஒரு 5 நாளைக்கு தேவையான தியானத்தை பண்ணி திங்கக்கிழமையில இருந்து இறக்கணும் எல்லாத்தையும் பாக்குறேன்னு பார்க்க முடியாது. ஒன்ஸ் யூ மிஸ்ட், அது மிஸ்ட் தான். இது மாதிரி ஒண்ணா மிஸ் பண்ணிட்டு நீங்க ஃபைனல் ஸ்டேஜுக்கு போகும்பொழுது அந்த ஃபைனல் ஸ்டேஜ்ல உங்களுக்கு அந்த முழுமைத்தன்மை கிடைக்காது. பாபுஜிக்கு ஏன் கிடைச்சது அப்படிங்கிறதுக்கு லாலாஜி நிறைய சொல்லுவாரு. பாபுஜி தன்னுடைய சுயசரிதைகளை சொல்லுவாரு. ஒரு நிலைக்குள்ளார லாலாஜி என்ட்ராக விட்டவுடனே அந்த நிலையை அலசி ஆராய்ச்சி அதுல இருக்கிற
பக்கவாட்டு புள்ளிகள் எல்லாத்துக்குள்ளாரையும் பயணம் பண்ணி எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி அந்த நிலையை பூரணமாக அனுபவிக்க பாபுஜி வந்து முயற்சி பண்ணிட்டே இருப்பார். அதனாலதான் அவர் மாஸ்டர் ஆனார். நம்மள ஒரு நிலைக்குள்ளார உள்ள விடுறதுக்குள்ளாரே அடுத்த நிலைக்கு போகணும், அடுத்த நிலைக்கு போகணும், அடுத்த நிலைக்கு போகணும். 13 என்னைக்கு 13ல இருந்து ஆரம்பிச்சா என்னங்கிற அளவுல நம்முடைய மனோபாவம் இருக்குது. அது ஒரு வார்த்தை தான் அவர் சொல்லியிருக்காரு. அது வந்து அவ்வளவு விஷயங்களை வெளியில கொண்டுகிறது. எந்த நிலையிலும் எந்த நேரமும் பாய்ந்து கொண்டிருக்கும் ஒரு நதி போல ஒரு நிலைக்கு பின் மற்றொரு நிலை என்பதாக வந்துகிட்டே இருக்கு. அந்த நிலைக்கு தியானம் உயிர் கொடுத்து அதை ஒரு குழந்தையா உருவாக்கி அதை உழவ விட்டு அதனுடைய பலனை உங்களுக்கு கொடுக்கிறது. அப்ப தியானம்ங்கிற ஒரு ஒவ்வொரு தியான பயிற்சினாலும் ஒரு தலைமுறை. அதுல ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து உன்னதமான ஒரு தெய்வீகத்தோட கலந்து அதனுடைய வாரிசாக ஒரு குழந்தைய இந்த உலகத்துக்கு கொடுக்குறோம். அந்த ஸ்பிரிச்சுவல் கண்டிஷனை ஒரு குழந்தைய வச்சுதான் வந்து அவர் யாருங்கிறத முடிவு பண்றாங்க அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். அப்ப அன்றைய நாள்ல என்னுடைய வாரிசாக நான் வெளிப்படுத்துற அந்த குழந்தை, அந்த ஆன்மீக நிலைதான் என்னுடைய அன்றைய பயிற்சியையும் அன்று நான் தக்க வகையில மெடிடேஷன் செய்தனா அப்படிங்கிறதையும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. இப்படி எப்படி பார்த்தாலும் இந்த ஒரு வரி வந்து பல விதங்கள்ல நமக்கு வந்து ஒரு புரிதலை கொடுக்குது. அடுத்ததுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றார். ஒரு தியானத்திற்கு முன் சற்று நான் கோபம் அடைவதாக வைத்துக் கொள்வோம். என்னுடைய உள்நிலை அவ்வளவு நன்றாக இருக்காது. அப்படியே அந்த உள்நிலை சரியாக இருந்தாலும் கூட தியானத்திற்கு பின் அது நீடித்திருக்காது. அது என்னுடன் பேசாது, மௌனமாக இருக்கும். ஒரு எரிச்சலோட ஒரு சண்டை போட்டுட்டு அந்த உணர்வோட நான் வந்து தியானத்துல உட்கார்றேன். ஆனா அந்த மாதிரி எரிச்சல் வரும்போது கோபம் வரும்பொழுது மெடிடேஷன் பண்றதுங்கிறது அதை தணிக்குங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் அது தணிக்கதான் அது உதவுமே ஒழிய அது எந்த உள்நிலையையும் உருவாக்காது. அதனால அடிக்கடி சொல்றது மெடிடேஷன்ங்கிறது அது ஒண்ணும் எங்கேயுமே எடுத்துட்டு போகாது. அது உங்களை வந்து இருக்கிற இடத்துல இருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் விடும். அவ்வளவுதான். நீங்க பரபரப்பா இருந்தீங்கன்னா தியானத்துல 1 மணி நேரம் உட்கார்ந்தீங்கன்னா பரபரப்பு குறைஞ்சி நிதானமாவீங்க. நீங்க நிதானமா தியானத்துல உட்கார்ந்தீங்கன்னா இன்னும் ஆழமா போய் அமைதியை உணர்வீங்க. நீங்க உட்கார்றதுக்கு முன்னாடியே அமைதியான ஒரு மனநிலையில தியானத்துல உட்கார்ந்துருந்தீங்கன்னா இன்னும் உள்ளுக்குள்ளார போய் அன்பை உணர்வீங்க. நீங்க உட்காரும் பொழுதே அன்பா மலர்ந்து தியானத்துல உட்கார்ந்தீங்கன்னா இன்னும் ஆழமா உள்ளார போய் ஆனந்தமா மலருவீங்க. தியானம்ங்கிறது என்ன? அது ஒரு வெஹிக்கிள். அது என்னை கொஞ்ச தூரம் சுமந்துட்டு போய் இன்னொரு நிலையில இறக்கி விடும். நான் வந்து தஞ்சாவூர்ல இருந்தேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு அது 100 கிலோமீட்டர் போகும் அப்படின்னா நான் தஞ்சாவூர்ல இருந்தேன்னா சென்னையில விடும், இல்லை ஒரு விழுப்புரத்துல விடும். நான் விழுப்புரத்துல இருந்தேன்னா என்னை கொண்டு போய் சென்னையில விடும், சென்னையில இருந்தேன்னா கொண்டு போய் ஹைதராபாத்ல விடும். அவ்வளவுதான். ஒரே தியானம் ஒரே நேரத்துல வந்து எல்லாத்தையும் மாத்தி கொண்டு போயிட முடியாது. அப்ப நான் எங்க இருக்கிறேனோ அங்கிருந்து என்னை ஹைட்டன் பண்ணக்கூடியது. நான் சொல்றதெல்லாம் வந்து எக்ஸ்ஹெச்ல, இது இசட்ல பார்க்கணும். உயரத்துல பார்க்கும் பொழுது 100 கிலோமீட்டர் உயரத்துல இருந்தானா 150 கிலோமீட்டர் உயரத்துல கொண்டு போய்விடும். ஒருவேளை நான் வந்து எஸ்கேப் வெலாசிட்டியை அடையிற தூரத்துக்கு நான் போய் தியானத்துல உட்கார்ந்தேன்னா ஒரே ஒரு தியானத்துல நான் எஸ்கேப் வெலாசிட்டி அந்த பூமியினுடைய புவியீர்ப்பு விசையை தாண்டி அந்தாண்ட போகக்கூடிய அந்த இடத்துக்கு என்ன அந்த மெடிடேஷன் கொண்டு போய் அந்த ஒன் மெடிடேஷன் இஸ் எனஃப் ஃபார் லிபரேஷன். ஜாரிஜி அடிக்கடி சொல்லுவார், கொடுக்குறவன் சரியான மனோபாவத்துல கொடுத்து வாங்குறவன் சரியான மனோபாவத்துல வாங்கினான்னா ஒரு தியானம் போதும். மெடிடேஷன்ல ஒண்ணும் கிடையாது. அதை எப்படி தயாராகிறோம், எந்த மனோபாவத்தோட அதை வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து. அதுதான் இங்க மாஸ்டர் சொல்றாரு. நீங்க ஒருவேளை கோபத்தோட நீங்க மெடிடேஷன்ல வந்து உட்கார்ந்தீங்கன்னா கோபம்லாம் தணிஞ்சி ஒரு உள்நிலை கூட உருவாகும். ஆனால் அந்த உள்நிலையை நீங்கள் உணர முடியாது. ஏன்னா முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க திரும்பி அதே கோபத்தோட அதே சண்டை போடுறதுக்கான மனநிலையோட இல்ல அதனுடைய பை ப்ராடக்டான ஒரு அமைதியோட எப்படியோ ஒன்னா மாறி இருக்கும். அப்ப வந்து அது மட்டும்தான் நிற்கும். ஆக நான் தியானம் செய்யும் பொழுது இதயத்தில் மகிழ்ச்சியுடன் இருப்பது அவசியமாகிறது. குறைந்தபட்சம் தியானத்தின் போதாவது மாஸ்டரின் நினைவில் நான் முற்றிலும் நனைந்து லயித்து போய் திறந்த மனதுடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. என்னுடைய காலை தியானத்தை நான் தவிர்க்கும் அளவிற்கு
இந்த உலகில் எதுவுமே அவ்வளவு முக்கியமானதல்ல. இருக்கிறதுலே இது ஒரு முக்கியமான ஒரு வரின்னு சொன்னா இந்த ஒரு வரி தான். நம்ம லிஸ்ட் போட்டு நம்மளுடைய மார்னிங் மெடிடேஷனை எதனாலதான் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு நம்ம லிஸ்ட் போட்டோம்னா, ஒண்ணு நம்மளுடைய உடம்பு, நம்மளுடைய தூக்கம் முக்கியம். அல்லது முக்கியமான ஒரு கல்யாணத்துக்கு போகணும் இன்னைக்கு, அது முக்கியம். கல்யாணத்துக்கு கரெக்டத்துக்கு போயிடணும், அது முக்கியம். அல்லது வீட்டுக்கு யாராவது வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது செய்யணும், அது முக்கியம். இப்படி பாத்தீங்கன்னா நாம தவற விட்ட காலை தியானத்துக்கான காரணங்கள் ஒவ்வொன்றும் நம்ம எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துருக்கோங்கிற நம்முடைய மனோபாவத்தை வெளிப்படுத்தும். லிஸ்ட் போட்டு பார்க்கலாம். ஒரு மாதத்துல எத்தனை நாள் நம்ம காலையில தியானம் பண்ணல, ஏன் பண்ணல, எதனால அதை தவற விட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா, என்னென்ன காரணங்கள் அதுக்கு பின்னாடி இருக்குன்னு பார்த்தோம்னா, அன்னைக்கெல்லாம் அது முக்கியமாகவும் தியானம் 2வது பட்சமாகவும் போயிருக்கும். அப்போ ஒரு அபியாசிக்கு எப்படிப்பட்ட மனோபாவம் இருக்கணுங்கிறத சொல்லாம சொல்றாரு பாருங்க. அவர் சொன்னதெல்லாம் வேற மனோபாவங்கள், மகிழ்ச்சியா இருக்கணும், உற்சாகமா இருக்கணும். ஆனால் அவர் சொல்லாமல் சொன்ன மனோபாவங்கிறது இதுதான். எனது காலை தியானத்தை நான் தவிர்க்கும் அளவிற்கு இந்த உலகத்தில் எதுவுமே அவ்வளவு முக்கியமானது அல்ல. அப்ப எதா இருந்தாலும் அதை ஒதுக்கி வச்சுட்டு இதை பண்ணிட்டு அதை பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த மனோபாவம் வரும் பொழுது அந்த மெடிடேஷன் ஒரு ஹையஸ்ட் பாசிபிள் எஃபெக்டை கொடுக்கதான் போகுது. ஏன்னா தன்னிடம் வந்த ரிஷியை தெய்வீகத்தினுடைய ஒரு அம்சமாக இதை விட வேற எதுவும் சிறந்த ஒண்ணு, இதை விட சிறந்த ஒரு பரிசு எனக்கு கிடைக்க முடியாதுன்னு அந்த தாதி பெண், அந்த சேடி பெண் அவரோடு கலந்ததுனாலதான் விதுரங்கிற குழந்தை கருத்தரிக்க முடிஞ்ச மாதிரி, இதை விட முக்கியமான விஷயம் எனக்கு வேற எதுவும் இல்லைங்கிற எண்ணத்தோட நான் மெடிடேஷன்ல உட்கார்ந்தேன்னா அந்த மெடிடேஷன் எனக்கு வேற மாதிரி இருக்கும். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, என்ன பண்றது, தியானம் பண்ணாம போகக்கூடாது. இந்த தியானம் பண்ணிட்டு போனாதான் அந்த விஷயம் நல்லா நடக்கும். இப்ப எதுக்காக தியானம் பண்றாங்கன்னு பார்த்தா, அந்த விஷயம் நல்லா நடக்கிறதுக்காக பண்றேன். நம்ம எப்படிலாம் பண்றோம், நம்ம என்னெல்லாம் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளை கூடு போட்டு பார்த்தோம்னு வச்சுங்களேன், நம்முடைய கொடூரமான மனோபாவங்கள்லாம் நமக்கு கொஞ்சம் வெக்கமாகவும் இருக்கும். அல்லது உட்கார்ந்துக்கிட்டு அடுத்து முடிச்ச உடனே எத்தனை மணிக்கு வண்டி எடுத்து போய் அந்த ட்ரெயின் வந்துடும், அங்க ட்ரெயினை பிடிச்சிடலாம், என்ன ஆகும் அப்படின்னு நம்ம பண்றோம் அப்படின்னாலே, அப்ப நம்ம மனதுல ஓடுற விஷயங்கள்லாம் என்ன சொல்லுதுன்னா, இதை விட அடுத்த விஷயம் முக்கியமானது, அதுக்கு தயாராகிறதுக்கு இதை பயன்படுத்திக்கிறேன், இதுக்கு நான் கிளம்பியே போயிடலாம். அப்ப மெடிடேஷன் அப்படிங்கிற விஷயம் சார் இதெல்லாம் ஓடாதா சார் மைண்ட்ல, அப்புறம் இதெல்லாம் ஓடலன்னா என்னுடைய நேச்சுரலா நான் மைண்ட்ல இதெல்லாம் இருக்கதானே செய்யும், அடுத்த வேலை செய்யறத பத்தி ஒரு தயாரிப்பு இருக்கதானே செய்யும். இருக்கும். நல்லா நினைச்சு பாருங்க, நீங்க ஒரு படத்தோட ஒரு கிளைமேக்ஸை பார்த்துட்டு இருக்கிறப்ப அடுத்த கட்ட வேலை போகணும் அப்படின்னா நீங்க பஸ்ஸுக்கு போறதை பத்தி யோசனை பண்ணிக்கிட்டே அந்த கிளைமேக்ஸை பார்ப்பீங்களா? நான் பார்க்க மாட்டேன். அதுல முழுகதான் பார்ப்பேன். ஒரு நிமிஷம் இருப்பா, இதை முடிச்சுட்டு அப்புறம் பேசுவோம் அப்படின்னு. ஆனா அந்த மாதிரியான ஒரு மனோபாவம் தியானத்துல நமக்கு வர்றதில்லை. ஏன்னா நம்ம அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணி, அந்த மாதிரி தயாராகி, அந்த மாதிரி ஒப்படைச்சி, அந்த மாதிரி அந்த தெய்வீகத்தோட ஒன்று கலக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸாக அதை நம்ம பார்ப்பதில்லை. அதுதான் சொல்றாரு. அதனாலதான் இதோட ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு, மனோபாவம் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது. அடுத்து, உங்கள் பயிற்சியில் ஒரு தன் இயக்கத்தினை நீங்கள் கொண்டு வர வேண்டியது அவசியம் என்பதாக திரும்ப திரும்ப பாபுஜி கூறுகையில் 2 விஷயங்களுக்கு அவர் முக்கியத்துவம் அளிக்கிறார். இதை பற்றி நம்ம நிறையவே மாஸ்டர் அடிக்கடி பேசியிருக்காரு. தன் இயக்கம் எப்படி கொண்டு வரணும், அதனால என்ன விளையும் அப்படிங்கிறதெல்லாம். இந்த ஆட்டோமேஷன், இந்த பிராக்டிஸ், அது ஏன் எதனால அப்படிங்கிற விஷயங்களை நம்ம திங்கட்கிழமை அன்னைக்கு பார்ப்போம். நான் ஒரு நாளைக்கு 10 பக்கம் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் என்னவோ பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு வார்த்தை அது விரிஞ்சு பறந்து நம்மளுடைய சிந்தனையை வேற இடத்துக்கு கொண்டு போகுது. இருந்தாலும் கூட இந்த மனோபாவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மாஸ்டர் சொன்னது ஒரு பெரிய மாற்றத்தை நமக்குள்ளார ஏற்படுத்தணும். நம்ம இந்த தியானத்தை அப்படி ஒரு மலர்ந்த இதயத்தோடு ஏந்திக்கொள்ளணும். மாஸ்டருடைய வருகைய இன்றைக்கு தியானம் எப்படி இருக்கோ அதை அப்படியே ஏத்துக்கிட்டு, அது தெய்வீகம் அளித்த பரிசு, மாஸ்டர் நமக்கு அளித்த பரிசு அப்படின்னு உள்வாங்கும் பொழுது அது கொடுக்குற அந்த கண்டிஷன்,
அந்த குழந்தை வந்து நிச்சயமாக ஒரு உன்னதமான குழந்தையாக, நாம் பாராட்டுகின்ற குழந்தையாக, எல்லோரும் அந்த குழந்தைக்காக நம்மை பாராட்டுறவங்க. அந்த கண்டிஷன் வந்து ரொம்ப ஒரு ஒரு பெருந்தன்மையான ஒரு நிலையை இன்னைக்கு தியானத்துல மாஸ்டர் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். நாமே வந்து இன்னைக்கு யார் மேலேயும் துவேஷம் இல்லாம எல்லாத்தையும் பெருந்தன்மையோட ஏத்துக்கிற ஆளா இருந்து மகிழ்ச்சி அடைவோம். ஒரு பக்கம் நம்முடைய பெருந்தன்மையை பார்த்து, நம்முடைய விட்டு கொடுக்கிற மனப்பான்மையை பார்த்து என்ன மாதிரி இருக்கீங்க நீங்க அப்படின்னு இன்னொருத்தங்க பாராட்டும் பொழுதும், அது ரெண்டுமே, அதாவது என்னை பற்றி நான் மகிழ்வதும், என்னை இன்னொருத்தவங்க பாராட்டுறப்ப ஏற்படுற மகிழ்ச்சியும் என்னது கிடையாது. இன்னைக்கு எனக்கு பிறந்த குழந்தை, அந்த உள்நிலை, தியானத்தினால் உருவான உள்நிலை, அதனுடைய செயல்பாட்டுக்கு கிடைத்த பாராட்டு. கூட ரீசெண்டா தில்சேல தாஜி பேசினார். இந்த கண்டிஷன் அப்படிங்கிறது வேற, ஸ்டேட்டுங்கிறது வேற. உங்களுடைய கண்டிஷன் தான் உங்களுடைய நடத்தையில, பேச்சுல, எல்லாத்துலயும் வெளிப்படுகிறது. அததான் வந்து ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன் நம்ம சொல்றோம். எப்படிலாம் நீங்க நடந்துக்கிறீங்க, எப்படிலாம் பேசுறீங்க, எந்த மாதிரியான குணச்சித்திரங்களை, குணாதிசயங்களை வெளிப்படுத்துறீங்க, அதெல்லாம் நீங்க என்ன கண்டிஷன்ல இருக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த கண்டிஷன் தான் தியானத்தினுடைய குழந்தை. தியானத்தின் போது நாம என்ன மனோபாவத்தோடு அமர்ந்து தெய்வீகத்தை எதிர்கொள்கிறோம், அதை பொறுத்து நம்ம அந்த குழந்தையை பெற்று இன்றைக்கே வளர்த்து இன்னைக்கே வந்து அதை வந்து ஒரு உன்னதமான நிலை கொண்டு போய் அதை நம்மளுடைய மனது முழுவதிலையும் அதனுடைய அடியாளத்திலையும் பரவ விட்டு சூட்சுமமாக்கி விட்டுரும். அப்படி ஒவ்வொரு நாளும் எந்த ஒரு முத்தையும் தவற விடாமல் கோர்த்து ஒரு மணிமாலை செய்யற மாதிரி நம்ம தியானத்தை செய்யணும். அது ஒரு நாள் தவற விட்டாலும் அந்த நிலையை நீங்கள் மீண்டும் அனுபவிக்க இயலாது. அப்ப இன்னைக்கு நம்ம இதயத்துக்குள்ளார என்ன மாதிரியான ஒரு நிலை இறங்கி வந்திருக்கும், அது மாஸ்டர் என்ன மாதிரியான கிஃப்ட் நமக்கு கொடுத்திருப்பாரு, அதை அனுபவிப்போம். அதை சீராட்டி பாராட்டி சந்தோஷத்தோட ஏத்துக்கிட்டு நம்முடைய தியானத்துக்குள்ளார நம்ம போகலாம். Please start meditation.